Hello my celebrities. Welcome to Bestie Vlogs. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மண்பானையில் பால் பாயசம் தான் பார்க்க போகிறீங்க. பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் வந்து சவ்வரிசி, முந்திரி, நெய், நாங்கள் பாதாம் எடுத்திருக்கோம், சேமியா, சீனி, பால் எடுத்திருக்கோம், ப்ளம்ஸ், உங்களால் ஏலக்காய். பாதாம் வந்து முக்கியம் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறதால நாங்கள் வந்து பாயசத்துக்கு வந்து பாதாம் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து விறகு அடுப்பில் வந்து பாத்திரம் கொண்டு வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ விறகு அடுப்பில் வச்ச பாத்திரத்தில் நெய் ஊற்றிருக்கிறோம். உலர் திராட்சையை நெய்யில் போடுறோம். உலர் திராட்சை பவுல்ஸ் மாதிரி வரும் வரைக்கும் வறுத்து கொண்டே இருக்கணும். பவுல்ஸ் நிலைமைக்கு வந்தது உலர் திராட்சை நாங்கள் இப்போ எடுக்கோம். இப்போ நாங்கள் முந்திரியை போடுறோம். முந்திரி பொன்னிறம் வரும் வரைக்கும் வறுத்து கொண்டே இருக்கணும். ஓகே, முந்திரி வறுபட்டு விட்டது. அதே நெய்யில் நாங்கள் இப்போ சேமியா சேர்க்கிறோம். சேமியா பொன்னிறம் வரும் வரைக்கும் வறுத்து கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் மண்பானை அடுப்பில் வச்சு சவ்வரிசியை சேர்க்குறோம். சவ்வரிசி நாங்கள் 1 கப் தான் எடுத்தோம். அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கோம். சவ்வரிசி நல்லா வேகட்டும். சவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் வேக வைத்தா காணும். கட்டி விடாமல் கரண்டி போட்டு கிண்டி கொண்டே இருக்கணும். சவ்வரிசி பால் பாயசத்துக்கு நாங்கள் பால் சேர்க்குறோம். சவ்வரிசி வேகினதுக்கு பிறகு பால் சேர்த்தால் சரி. நாங்கள் இன்றைக்கு எடுத்த பால் வந்து பசும்பால். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மில்க் மைடும் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் தேங்காய் பாலையும் செய்து கொள்ளலாம். உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் எது வேண்டான்னு செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இப்போ சேமியா சேர்க்கிறோம். சேமியா சேர்த்துக்கொண்டு கிண்டி கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள்
நாங்கள் சுகர் சேர்க்குறோம். உங்களோட தேவைக்கு ஏற்க நீங்கள் சுகர் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கொள்ளலாம். கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும், கட்டி பத்தாமல். இப்போ நாங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறோம். நாங்கள் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி ப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நிலக்கடலையை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு சிலவங்க டேட்டும் சேர்த்துக்கொள்ளுவாங்க. நாங்கள் இப்போ பாதாமையும் சேர்த்துக்கொள்கிறோம். பாதாம் முக்கியமண்டு இல்லை, எங்களுக்கு பாதாம் பிடிக்கும்ன்றதால நாங்கள் பாதாம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். எங்களோட பாயாசம் வந்து ரெடி ஆகிவிட்டது. ஃபைனலி எங்களோட பாயாசம் ரெடி ஆகிவிட்டது. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பண்ண பாயாசம் சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க.